அக்கா உன் கூட பிறந்த பாவத்துக்கு 2 பேருக்கும் நல்லா குழைச்சி போட்டக்கா. அபிராமி வாங்க மாமா. ஹலோ அங்கிள், ஹவ் ஆர் யூ? நீ எப்போ வந்த? திடீர்னு வந்து நிக்கிற. அங்கிள் உங்களுக்குலாம் பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கணும் தான் நான் வந்தேன். ஏன் நல்லா வரக்கூடாதா? என்னெல்லாம் வான்னு கூப்பிட மாட்டீங்களா? உன்னை யாருப்பா கூப்பிடணும்? உனக்கு எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்? நீ இந்த குடும்பத்தில் ஒருத்தன் இல்லையா? மாமா இந்த குடும்பத்தில் ஒருத்தன் நீங்க சொல்றீங்க, ஆனா அக்கா இந்த என்கேஜ்மெண்ட் விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லை. மாமா நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் தான், என்கிட்ட சொல்ல வேண்டாமா? என்னடா அது மாமா கிட்ட இதெல்லாம் கேட்கறது சரிதானம்மா. இவனுக்கு கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. இந்த பாருப்பா, நீ இப்போதான் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்க. அதுக்குள்ள என்னோட பழைய கதையெல்லாம் உனக்கு சொல்ல வேண்டாம்னு பார்க்குறேன். உங்க அக்கா சாவகாசமா எல்லாத்தையும் சொல்லுவா. இந்த பாரு, எல்லா காரியத்தையும் பாவம் அவளே இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கிறா. நீ கொஞ்சம் கூடமான ஹெல்ப் பண்ணு, அப்புறம் பேசுவோம். அண்ணே அண்ணே, மணி 8 ஆகுது, இன்னும் தூங்கிட்டு இருந்தா எப்படி? அண்ணே ஓடி. நிச்சயதார்த்தத்துக்கு நாங்களாம் ரெடி ஆயிட்டோம், நீ இப்படி தூங்கிட்டு இருந்தா எப்படி? அண்ணே ஓடி. அண்ணே வெடி வச்சுதான் எழுப்பணும். அம்மா 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 அம்மா, என்ன பெத்தவளே, உன் குடிகார கும்பகர்ண புத்திரன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். நான் எவ்வளவோ எழுப்பி பார்த்துட்டேன், அவன் எந்திரிக்கிற மாதிரியே தெரியல. உன் புள்ளைய நிச்சயதார்த்தத்துக்கு கூட்டிட்டு போனா நீயே போய் எழுப்பு. நேத்து அவ்வளவு சொல்லி அவனுக்கு புத்தி வரலையே. குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு, ஆனா உன் பிள்ளைக்கு இன்னும் விடியவே இல்லையே. அவனை எழுப்புறதுக்கு ஒரு வழி இருக்கு. நீ அந்த சட்னி எடுத்து பாத்திரத்துல மாத்து. இத வர. அவ்வளவு சொல்லி இன்னும் தூங்கிட்டா இருக்க. தலையில ஊத்துறீங்க. தலையில ஊத்தினாதான் நீ வழிக்கு வருவ. எவ்வளவுதான் சொல்றது? இரு வர. ஏய் வாலே, வா. என்னமா இது? வாட் இஸ் நான்சென்ஸ்? என்னடா நான்சென்ஸ்? நான் சொல்றது நான்சென்ஸா? இப்படி குடிச்சிட்டு நீட்டி தூங்கிட்டு இருக்கே, இது நான்சென்ஸா? நேத்து ராத்திரி கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி நிச்சயதார்த்தத்தை பத்தி அவ்வளவு சொன்னேன். சரிமா சரிமான்னு தஞ்சாவூர் பொம்மை மாதிரி தலையாட்டிட்டு இப்படி நீட்டி தூங்கிட்டு இருக்கே, என்னடா அர்த்தம்? இன்னும் மப்பு தெளியலன்னு அர்த்தம். பா, தலை பயங்கரமா வலிக்குது. அம்மா, ஒரே ஒரு பெகு போட்டுறேன், ஸ்டெடி ஆயிடுவேன். அடி செருப்பால எழுந்துடுறா. எங்க அண்ணனை நினைச்சாலே கொலை நடுங்குது. சரியான நேரத்துக்கு போகல, அவன் தாம் தூம்னு குதிப்பான். சீக்கிரம் ரெடி ஆவுடா, எழுந்து குளிச்சிட்டு வாடா. அதான் குளிப்பாட்டிட்டியே, சோப்பை கொண்டு வந்து கொடு. இங்கேயே குளிச்சிட்டு இப்படியே ரெடியாகி போயிடுறேன். டேய் கோச்சுக்காதடா, எல்லாம் உன் நல்லதுக்கு தானே சொல்றேன். சொன்ன நேரத்துக்கு போனாதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த நிச்சயதார்த்தம் மட்டும் நடக்கல, நான் எங்க அண்ணன் முகத்துல முழிக்கவே முடியாது. அப்புறம் நான் உயிரோட இருக்கவே மாட்டேன். அப்பா, ஏன் கல்யாணத்துக்குலாம் நீ இருக்கவே மாட்டியா? ஏமா நீ வேற இவன் கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க? வந்தா வர, வராட்டி போறான். ஏய் வாலு. யாரு, நீயா நானா? இப்ப எந்திரிச்சு வரியா, இல்ல நாங்க நேரா போய் என் அண்ணனுக்கு இன்னும் போதை தெரியலையா, அதனால வேற மாப்பிளைய பாத்துங்கன்னு சொல்லிட்டு வரட்டுமா? ஏய் ஏண்டி நீ வேற என் வயிற்றுல கொட்டிக்கிற? இப்பதான் அவன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கான். ஒரு 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடுவேன் இல்லையாப்பா? சரிம்மா, ரொம்ப அழாதம்மா, ரெடி ஆயிடுறேன். ஏ அர்ச்சனா, நீயே ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா செலக்ட் பண்ணி எடுத்து வை, வந்துடுறேன். போமா, வரேன். லட்சுமி, லட்சுமி. என்னங்க? என்னடி இவன் இப்படி பண்றான்? காலையில நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு நைட் ஷிஃப்ட்டுக்கே போயிடக்கூடாது. சரி, அவசரம், வேலைக்கு போனோம். போனவன் காலையில் 7 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்திருக்கணும். அதுவும் முடியலையா? கர்த்தசிக்கு ஒரு ஃபோன், அப்பா லேட் ஆயிடுச்சு, ஒரு 1/2 hour லேட்டாக வரேன்னு. என்ன இவ்வளோ இர்ரெஸ்பான்சிபிளா இருக்கானு? என்னங்க, இந்த நிச்சயதார்த்தத்தை விட உங்க மாமா நினைச்சதாங்க எனக்கு பயமா இருக்கு. கோவக்கார மனுஷன். ஏற்கனவே நம்ம பையன் அவரை மன்னிப்பெல்லாம் கேட்க வச்சிருக்கான். இப்ப சரியான நேரத்துக்கு போகல, அவரை அவமானப்படுத்த தான் நினைப்பாரு. பழைய கோத்தெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நாம மேலும் மேலும் பழி வாங்குறதா நினைப்பாரு. என்ன, நான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீ வெளியில சொல்லிட்ட, அவ்வளவுதான்.
என்ன பண்றதுன்னே புரியல. என்னங்க ஃபேக்டரிக்கு ஃபோன் பண்ணுங்க. ரிங் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அவன் ஃப்ரெண்டு கோபிக்கு வேணா ஃபோன் பண்ணி பார்க்கட்டுமா? ஹலோ கோபி, நான் அர்ஜுனோட அப்பா பேசுகிறேன். சொல்லுங்க அங்கிள். என்ன திடீர்னு ஃபோனு? ஒன்றுமில்லப்பா, அர்ஜுன் நேற்று நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போனான், இன்னும் வரல. அதான் உன்னை கேட்டால் ஏதாவது தெரியுமா? ஆக்சுவலாக நான் 2 நாளாக லீவு, நாளைக்கு தான் வேலைக்கே போகிறேன். சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன். என்னங்க ஆச்சு? கோபி ஃபேக்ட்ரிக்கே போகலையாமே. சரி, நீ ஒன்று பண்ணு. நாம் யோசிச்சுட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. நீ கிளம்பி முன்னாடி போயிடு. நான் போய் ஃபேக்ட்ரியில் அர்ஜுனை பார்த்துட்டு கூட்டிக்கிட்டு நேரம் அங்கே வந்துடுறேன். நீ முன்னாடி போனேன்னா மாமாவோட பதட்டமாவது கொஞ்சம் குறையும். என்ன சொல்கிறேன்? என்னங்க இது, நமக்கு இருக்கிறது ஒரே பையன். அவனோட நிச்சயதார்த்தத்துக்கு நீங்க ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், நம்ம புள்ள ஒரு பக்கம்னு தனித்தனியா போக வேண்டியிருக்கு. இப்போ என்ன பண்ணுறது லட்சுமி? எந்த நேரத்துலையும் எதையும் எதிர்பார்க்கணும், அதான் வாழ்க்கை. நீ இப்போ நடக்க வேண்டியதை பாரு. நான் இப்போ நேராக ஃபேக்ட்ரிக்கு போய் அர்ஜுனை கூப்பிட்டு அங்கே வந்துடுறேன். நீ முதல்ல கிளம்பி போ. நீங்களே இப்படி லேட்டா வந்தா அப்படி முன்ன வந்து என்னால வேணும்னு சொன்னா தானே ஏற்பாடு பண்ண முடியும். வேற ஒண்ணும் இல்லண்ணா, 2 வீலர்ல வந்தனோ இல்லையோ டிராபிக்ல மாட்டினுட்டேன். ஐதீகம் சம்பிரதாயம் எல்லாம் அவளுக்கும் தெரியுமே. என்னங்க நீங்க லேட்டா வரதுக்கு நான் தான் கிடைச்சேனா? வாங்க லிஸ்ட் எல்லாம் செக் பண்ணி. சரி வாங்க. கலச சொம்பு கொண்டு வாங்க. எங்க அபிராமி? இங்க தானே இருந்தது, நான் எடுத்துட்டு வரேன். கலச சொம்பு இங்க தானே பார்த்தேன், எங்க போச்சு? இந்த மாதிரி மங்களகரமான வேலைகள் செய்யறது சுமங்கலிகளோட வேலை. உன்ன மாதிரி அமங்கலிகளுக்கு அதுக்கு தகுதி கிடையாது. சாந்தி, அந்த கலச சொம்பு உள்ளதா இருக்கு, எடுத்துக்கோங்க. நீ போய் எடுத்துட்டு வாயே. ஐயோ இல்ல, நான் இங்கதான் இருக்கு, எடுத்துக்கோங்க. கீழே நிறைய வேலை இருக்கு, நீ சீக்கிரமா. என்னங்க வாடி வா, கலச சொம்பு எடுத்துட்டு கீழே வா, அப்புறம் இருக்கு உனக்கு. ஓஹோ, இப்ப திட்டம் அதானா? என்கிட்ட கொடுங்கம்மா. அக்கா அக்கா கொண்டு வர சொன்னாங்க, அதானே? கொடுங்கம்மா, நான் கொண்டு போறேன். அப்படியா? இந்த சாந்தி, அதை நீயே கொண்டு போ. இது எங்க குடும்ப விஷயம். இதுல எங்க மனுஷங்க மாத்திரம் கலந்துக்கிட்டா போறோம், அப்பதான் எனக்கு கௌரவமா இருக்கும் அப்படின்னு ஐயா கீழே கோச்சுக்கு வரேம்மா. அதனாலதான் சொன்னேன். நேற்று ராத்திரி அந்த குத்துவிளக்கு சமாச்சாரத்தில் ஐயா உங்களை எப்படியெல்லாம் பேசிட்டாரு. கொடுங்கம்மா, நானே கொண்டு போறேன். சாந்தி, என்ன என் பொண்டாட்டி இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாதானே? அதுக்கு இல்லை தம்பி, நீங்களே அவர்கிட்ட சொல்லிடுங்க.
இந்த வீட்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஐயரே இந்த பூஜை பாத்திரத்தை எல்லாத்தையும் தொடும்போது என் பொண்டாட்டி தொட்டா என்னென்ன தப்பு இருக்கு? நீ எடுத்துட்டு போமா. அவர் என்ன சொல்லிடுறாரு நானும் பாக்குறேன். நீங்க சும்மா இருங்க. நீங்க எடுத்துட்டு போங்க. கொடுங்கம்மா. சீக்கிரம் போங்க, வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எங்க போறீங்க? வாங்க அப்படி வாங்க இந்த பக்கம். இங்க பாரு சாந்தி, இங்க நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் பாயில் ஆயிட்டே இருக்கேன். எப்ப வெடிப்பேன்னு எனக்கே தெரியாது. ஒரு மண்புழுக்கு இருக்கிற உணர்ச்சி கூட நம்ம 2 பேருக்கும் இருக்காது. இந்த ஃபங்க்ஷன்ல உனக்கு என்ன மரியாதை தரணுமோ இது வரைக்கும் உனக்கு அது தரல. எதுக்காக நம்ம இங்க இருக்கணும்? வா வெளில போயிட்டு வரலாம். உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிருக்கிற மரியாதையே இந்த நிச்சயதார்த்தம் நடக்கும்போது நாம இங்க இருக்கிறதா நீங்க மறந்துட்டீங்களா? நாம பொறுமையா இருந்து எல்லாரோட பழகணும். ஒதுங்க ஒதுங்க போக கூடாது. போராடி ஜெயிக்கணும். இந்த முடிவோட தானே இங்க வந்திருக்கோம். பாருங்க, உங்க தங்கச்சிங்களோட நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. நீங்க இங்க இல்லைன்னா நல்லா இருக்குமா? நிச்சயதார்த்தம் நல்லா நடக்க போகுது. எனக்கு இங்க மரியாதை இல்லைன்னா என்னங்க? வாங்க பார்க்கலாம். வாங்க வாங்களே. இங்கதான்ப்பா, நிறுத்து. இந்தாப்பா. வாட்ச்மேன், என்னப்பா ஒரே கூட்டமா இருக்கு? காலையில இருந்து எத்தனை பேருக்குப்பா சொல்றது? என் மகன் கூட இங்க தான்ப்பா வேலை செய்யறான், அதனால தான் கேட்டேன். நேத்து நைட் ஷிஃப்ட்ல அர்ஜுன் செக்ஷன்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன பேர் சொன்ன? அர்ஜுன் செக்ஷன்ல. அர்ஜுன், உனக்கு ஒண்ணு இல்லையே? உன் செக்ஷன்ல ஆக்சிடென்ட்னு உடனே எப்படி பதறிப்பட்டு தெரியுமா? என்னப்பா, ஏன் செக்ஷன்னா எனக்கு தான் ஏதாச்சும் ஆகணுமா? உன் செக்ஷன்ல நீ ஒருத்தன் தானடா எனக்கு மகன். என்னப்பா இப்படி கலங்கிட்டு? என் செக்ஷன்ல மாணிக்கோன்னு ஒருத்தருக்கு விடிய காலில் ஷாக் அடிச்சிருச்சு. பாவம்ப்பா, நான் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்ய போய் அவருக்கு இப்படி ஒரு நிலைமை. அவருக்கு இப்படி ஆனோன்னா நான் மட்டும் எப்படிப்பா விட்டு வர முடியும்? ஃபோன் வேற இன்னைக்கு வேலை செய்யல. உண்மையை சொல்லணும்னா எனக்கு ஃபோன் பண்ணவே தோணலப்பா. அர்ஜுன், சாதாரண நாளாக இருந்தால் பரவாயில்லடா. இன்னைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம். காலையில் 8 மணி வரைக்கும் நீ வரல. என்ன ஒன்று, நானும் உங்கள் அம்மாவும் கரண்ட்டை தொடாமலே ஷாக் அடித்த மாதிரி ஆகிட்டோம் தெரியுமா? புரியுதுப்பா, ஆனால் என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். இந்த பார், மாமா குடும்பத்துக்கு நமக்கும் உள்ள தகராறு உனக்கு நல்லா தெரியும். நம்ம லேட் ஆக ஆக அவர் என்ன நினச்சிக்குவாரு? நாம் வேணும்னு தான் சரியான நேரத்துக்கு நிச்சயதார்த்தத்துக்கு வராமல் அவர் கழுத்து இருக்கணும்னு நினச்சிக்க மாட்டாரா? அதனால தான் உங்கள் அம்மா முன்னாடியே அனுப்பிச்சி வச்சேன். நீ சீக்கிரம் கிளம்பு, நம்ம நேரம் அங்கே போ. ஒரே நிமிஷம் இருங்க, யூனிஃபார்ம் மாற்றிட்டு வந்துடுறேன். அண்ணா, 2 பேர் இப்படி வந்து நில்லுங்களேன். வாங்க அண்ணா, வாங்க அண்ணி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய், நல்லா இரு. நல்லா இருமா. ஏன் அழற? ஒன்றும் இல்லைம்மா. வீட்ல எல்லாரும் உன்னை ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னு கவலைப்படுறியா? கவலைப்படாதண்ணா, என் கல்யாணத்துக்குள்ள நீ அப்பாவும் ராசி ஆயிடுவீங்க. நீ எங்க இருந்தா நல்லா இருப்பமா. சீக்கிரம் கீழே போ, அப்பாக்கு தெரிஞ்சா திட்டுவார். இனிமே அப்பா திட்டுறத பத்தி கவலைப்பட மாட்டேனா. ஆனா உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்காம போயிருந்தாதான்
என் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும். சரி வரேண்ணா. வரேன் நீ. நல்லா இருமா. தேங்க்ஸ் அண்ணி. வரேன். வாமா. பாத்தீங்களா, வீட்டை விட்டு போகணும்னு துடிச்சிட்டு இருந்தீங்க. போயிருந்தோன்னா ஸ்வாதி மனசு என்ன பாடுபட்டிருக்கோம். ஆமா சாந்தி, இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வா பார்க்கலாம். வாமா. கார்த்திக் அங்கிள், வாட்ஸ்அப் ஏன் கூட பேசாம இங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்க? சச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. நீ இப்போதான் ஊர்ல இருந்து வந்த. அது மட்டும் இல்லை, கீழே ஃபங்க்ஷன் வேற நடந்துட்டு இருக்கு. எப்படி தனியா உன்கிட்ட பேசுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எனிவே, ஹவ் ஆர் யூ? கிரேட் அங்கிள், கிரேட். ஒசாமா பின் லாடன் மட்டும் இல்லாம இருந்திருந்தா அமெரிக்கா இவ்வளவு சுறுசுறுப்பா இருந்திருக்கவே முடியாது. அங்கிள், அது இருக்கட்டும், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அது என்னமோ அங்கிள், நம்ம நாட்டில் தான் இந்த தேசப்பற்று, இந்த தியாக உணர்வு எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு மற்ற கண்ட்ரிஸோட. அது இருக்கட்டும் அங்கிள், உங்க வைஃபை நீங்களே இப்போ எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட போறீங்க, இல்லை நானே போய் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டேன்? சச்சா, 1 minute. சாந்தி, சாந்தி. என்னங்க? வா சாந்தி, இது அண்ணியோட தம்பி, பேரு ஷாம். அதான் வரும்போதே பார்த்தனே. வணக்கம். வணக்கம். அமெரிக்காவில் இருக்காரு. ஓஹோ, ரொம்ப சந்தோஷம். என்னங்க சந்தோஷம்? என் முறை பொண்ணுங்க 2 பேரும் கீழே என்கேஜ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. 2 பேர்த்துல எனக்கு ஒருத்தர் கூட கிடைக்கல. எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்? ஏங்க, இந்த உலகத்துல உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு கிடைக்காமல போயிடுவா? சோ இருக்காங்கங்கறீங்க? கண்டிப்பா. தேங்க்ஸ் ஃபார் யுவர் blessings. ஓகே, ஐ ஹேவ் டு கோ. ஓகே ஓகே. வாங்க, உள்ள போங்க. வணக்கம்மா. வணக்கம்மா, உள்ள போங்க. வாங்க அத்தை. வணக்கம்டா கண்ணா. உட்காருங்க. வாமா. வணக்கம். வா தினேஷ். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஃபைன். உட்காரு. ராஜேஸ்வரி, பாரு, முகூர்த்த நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்க. ஒரு பையன் வந்தாச்சு, இன்னும் தம்பி குடும்பத்தை காணோம். வந்துருவாங்க. நான் ஃபோன் பண்ணி 1/2 மணி நேரம் ஆச்சுங்க. வந்துருவாங்க, நீங்க பொறுமையா இருங்க. வாமா. எங்க? வாமா. என்ன நீ மட்டும் வந்திருக்க? புருஷன் பையனுங்க? நான் முன்னாடி வந்துட்டேன். அவங்க 2 பேரும் இப்ப வந்துருவாங்க. என்ன தம்பி எப்பவும் கரெக்ட் டைம்க்கு வந்துருவானே, என்னாச்சு? இல்ல, அர்ஜுன் நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போயிருக்கான். அவன் வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு அவங்க அப்பா கூட்டிட்டு வரதுக்கு போயிருக்காரு. அவங்க இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. என்னமா இது, காலையில நிச்சயதார்த்த முகூர்த்தத்தை வச்சுட்டு தோற நைட் ஷிஃப்ட் போயிருக்காரா? ஏன் ஒரு நாள் லீவ் போட முடியாதவனால? நான் கலெக்டர் உத்தியோகமா பாக்குறான். சரி விடுங்க, தம்பி சம்சாரம் தான் வந்துட்டாங்கல்ல. இவங்க வந்தா இவங்களை வச்சு நிச்சயம் பண்ண சொல்றியா? பையன் வேணா? கொஞ்சம் வாமா, உள்ள வா. பையன் மட்டும் வரலன்னா நடக்கிறதே வேற.